உடல்நலக்குறைவால் காலமான தமிழ் திரைப்பட இயக்குநர் வி சேகரின் உடலுக்கு சிவகுமார், பி வாசு, கே பாக்யராஜ், கவுண்டமணி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்போம். ரகுபதி, விவரங்கள். வணக்கம். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் வி சேகர் சிகிச்சை பலனின்றி போரூர் மருத்துவமனையில் அவர் நேற்று உயிரிழந்தார். அவரது உடலை போரூர் ராமச்சந்திர மருத்துவமனையிலிருந்து இயக்குநர் சங்கம் சார்பாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வலசரவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் சங்கம் சார்பாக இறுதி மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அங்கிருந்து ஊர்வலகமாக கோடம்பாக்கம் சுப்பராயன் தெருவில் உள்ள வி சேகருடைய இல்லத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உடலுக்கு இயக்குநர்கள் சங்க தலைவர் RV உதயகுமார், பொதுச் செயலாளர் பேரரசு, பெப்சி அமைப்பின் தலைவர் RK செல்லுமணி, இயக்குனர் விக்ரமன், நடிகர் வையாபுரி, நடிகர் சிவகுமார், இயக்குனர் பி வாசு, நடிகர்கள் தியாகு, ரமேஷ் கண்ணா, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், இயக்குநர்கள் கே பாக்யராஜ், காமெடி நடிகர் கவுண்டமணி மற்றும் முத்துக்காளை, சின்னி ஜெயந்த், நடிகரும் இயக்குநருமான R சுந்தரராஜன், இயக்குனர் பாரதி கண்ணன், தயாரிப்பாளர் A அழகப்பன் மற்றும் இயக்குநர் சங்க உறுப்பினர்கள் என அனைவருமே தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று நள்ளிரவு 2 மணி அளவில் அவரது உடல் சொந்த ஊருக்கு, அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நெய்வாத்தம் என்ற அந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் குடும்ப முறைப்படி இறுதி சடங்கானது நடைபெறும் என்று அவருடைய குடும்பத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய திரை வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் மக்கள் இயக்குனர் என பெயர் பெற்றவர். அவருடைய இயக்கத்தில் வெளியான விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, காலம் மாறி போச்சு போன்ற 18 மேற்பட்ட படங்களே அவருடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. இதில் பெரும்பாலான படங்கள் வெற்றி படங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய தனி சிறப்பே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என எளியவர்களின் இயல்பு வாழ்க்கையில் மையமாக வைத்து இருக்கக்கூடிய படமாக இருப்பதால் அனைத்து மக்களின் தரப்பிலும் இந்த படமானது பேசப்படும். இன்று வரை அவர் இந்த படங்கள் எல்லாம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல் அவருடைய படங்கள் என்பது நகைச்சுவை இல்லாத படமாகவே இருக்காது. குறிப்பாக வடிவேலு, கவுண்டமணி, செந்தில், விவேக் உள்ளிட்டவர்கள் அந்த காமெடி கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். அந்த காமெடி காட்சிகள் கூட தற்போது வரை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது. இவர் சென்னை கோடம்பாக்கத்தில் தான் நீண்ட வருடங்களாக குடும்பத்துடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் அவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.